ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாரியின் கைவண்ணங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது புளி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முன்னாடிலாம் ரொம்ப தொலைவு போகிறாங்க, ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா இந்த புளி சாதம் தான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க வழியில் சாப்பிட்றதுக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த சீக்கிரமாக கெட்டு போகாத சாதம் அப்படின்றதுனால மோஸ்ட்லி இந்த சாதம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. வாங்க, இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம புளி சாதத்துக்கு பவுடர் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா டீப்பாக வறுக்காதுங்க, ஒரு பாதி பதம் வறுந்தால் போதும். ஏன்னா நம்ம மீதி ஐட்டம்லாம் சேர்த்து வறுக்கும் போது இது நல்லா வரப்பட்டு இருந்துச்சுன்னா இன்னும் தீஞ்சு போயிடும். அதனால் பாதி அளவுக்கு இருக்கும் வறுத்து வச்சுக்கோங்க. இப்போ அது கூட 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. வறுத்துட்டு இப்போ அது கூட 1 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. மல்லி சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. அதையும் வறுத்துட்டு 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாமே நல்லா வறுத்து விடுங்க. நம்ம பெப்பர்லாம் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் மிளகாய் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வறுத்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்குறோம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுவும் சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. அந்த சூட்டிலே ஒரு 2 நிமிஷம் செட் ஆகிடும். கலரி விட்டுட்டு அதை ஆற வச்சுடுங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பவுட்ரு பண்ணுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா நைஸாக இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் அதிகமாக செஞ்சு கூட ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணி. இப்போ நம்ம புளிக்குழம்பு ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எப்போவுமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் புளி சாதத்துக்கு. அப்போ தான் நம்மளோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுடுங்க. கடுகு உடஞ்சதும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும் போது அந்த பருப்பும் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரெண்டுத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பருப்பு வறுபட்டதும் அது கூட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 1 தான் போட்டிருக்கேன், ஏன்னா நம்ம ஏற்கனவே பவுடரில் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட மிளகா சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை பொரிஞ்சதும் இது கூட வேர்க்கடலை ஆட் பண்ணுறேன். வேர்க்கடலையும் நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு வேர்க்கடலைக்கு பதில் நீங்கள் முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா கலரி விடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடரை இதில் சேர்க்கலாம். சேர்த்து நல்லா கலரி விடுங்க. இந்த புளிக்குழம்பு எக்ஸ்ட்ரா கூட சேர்த்து செஞ்சு நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நீங்கள் தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம இதில் புளி ஆட் பண்ணுறோம். நான் ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. புளியில் கொஞ்சமாக ஊற்றி அந்த கொஞ்சம் தண்ணியிலையே நல்லா புளியை கடைஞ்சி எடுத்து தண்ணி ஊற்றுங்க. நிறைய சேர்த்திங்கன்னா கொதிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுக்காக இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே மிதங்கி வரணும். அப்போ தான் புளிக்குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகும். இப்போ அது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 15 நிமிஷம் கொதிக்கட்டும். 15 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் மேலே மிதங்கும். கீழே பவுட்ரு நம்மளுக்கு திக்காக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இதை கலரி விட்டுட்டே இருங்க. 10லேருந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கலரி விட்டுட்டே இருங்க. ஏன்னா நம்ம பவுட்ரு போட்டுருக்கிறதுனால அடியில் பிடிச்சிக்கும். அதனால விட்டுட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி மேலே எண்ணெய் மிதங்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும்.
இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளோட புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இதை நீங்கள் அதிகமாக செஞ்சு கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட டேஸ்டியான புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம சாப்பாடு சேர்த்து கிளறி சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.